வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கேரளா டிஷ் தான் வந்து பார்க்க போகிறோம். மீன் பொள்ளிச்சது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் மீன் வந்து இது மாதிரி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கோடு மாதிரி போட்டு உள்ளே இருக்க அந்த குடல் எல்லாமே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கேயுமே வந்து எல்லாத்தையுமே நான் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் இது மாதிரி சின்ன சின்ன கோடு மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து மசாலா வந்து நம்மளுக்கு நல்லா வந்து உள்ளே வந்து இறங்கும். அதுக்காக இது மாதிரி கோடு வந்து ரெண்டு சைடுமே வந்து நான் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதில் நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். பவுலில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீன் மசாலா வந்து ஆச்சியோட மீன் மசாலா வந்து எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா வந்து திக் பேஸ்ட்டை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம மசாலா வந்து மீனில் வந்து அப்ளை பண்ணிடலாம் எல்லா இடத்துலையுமே. பாருங்கள், நம்ம அந்த கோடு போட்டிருக்கிறதுல மசாலா வந்து உள்ளே வந்து நல்லா இறங்கி நம்ம ஒரு 30 மினிட்ஸ் வைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். மசாலாவோட அந்த காரச்சாரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து நல்லா வந்து ரொம்ப லென்த்தாக இல்லாமல் ஓரளவுக்கு வந்து நம்ம அந்த கோடு வந்து போட்டிருக்கோம். இது மாதிரி 2 சைடும் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. மசாலா வந்து இது மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு தோசை தவாவில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். நம்ம மசாலா போட்டு வச்ச மீன் வந்து 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து ஓரளவுக்கு குக் ஆகிருக்கும். இப்போ வந்து இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போது அனதர் சைடும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து குக் ஆகட்டும். இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு. அனதர் சைடும் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து தனியாக இதில் ஒரு பிளேட்லேயே எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிட்டோம். நான் வந்து பெரிய வாழை இலையாக வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம அடுப்பு இல்லாததுனால நான் வந்து கேஸ்லேயே வந்து இது லைட்டாக வந்து அது மேலே வந்து மெல்ட் பண்ண போகிறேன். நான் அடுப்பை வந்து நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுருக்கேன். வச்சுட்டு லைட்டாக வந்து அந்த இலையை வந்து அதை லைட்டாக வாட்டி எடுத்துக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த க்ரீனிஷோட கலர் வந்து லைட்டாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ தான் வந்து நம்ம மடிக்கும்போது நம்மளுக்கு இலை வந்து உடையாது, நல்லா வந்து மடிக்க நல்லா வணக்கத்துக்கு வரும். நான் வந்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்சதும் நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து இது மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ இது கூட நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி வந்து நம்ம அந்த மீன் வறுவல்லே வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணதுனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சத்தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, உப்பு வந்து தேவையான அளவு. நான் வந்து இந்த வெங்காயம் தக்காளிக்கு ஏற்ற உப்பு வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனை வந்து நல்லா போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க.
இப்போ நான் இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி மட்டும் லைட்டாக ஆட் பண்ணுறேன். நார்மலாக வந்து கேரளாலாம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் தான் எடுத்து ஆட் பண்ணுவாங்க. ரொம்ப க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காயிலேருந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த திக்கான பால் தான் ஆட் பண்ணுவாங்க. அது மாதிரி ஆட் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பால் ஆட் பண்ணாமல் தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ ஃபைனலாக வந்து இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கடைசியில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கருவேப்பிலை வாசனை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து நம்மளுடைய நெருப்பில் வாட்டி வச்சுருந்த இந்த இலையை வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்மளுடைய மசாலாவை வந்து இது மாதிரி வச்சுருங்க. நம்ம மீனோட எவ்வளோ பெரிய மீன் இருக்குங்களோ அந்த ஷேப்புக்கு ஃபுல்லாக இது மாதிரி வச்சிடலாம். இது மாதிரி கொஞ்சமாக வந்து நம்ம அந்த கிரேவி அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே நம்ம வறுத்து வச்ச மீனை வந்து வச்சிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து நம்ம மீதி இருக்கிற அந்த வெங்காய கிரேவி வந்து இதில் அப்ளை பண்ணிடலாம். இது மாதிரி அந்த மீன் மேலே ஃபுல்லாக மசாலா எல்லாத்தையுமே நீங்கள் இது மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ இந்த வாழை இலையை சுருட்டி நம்ம அந்த மீனை கட்டி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம 2 சைடும் வந்து நல்லா வந்து மடக்கி விட்டுறலாம். நம்மளுக்கு பெரிய இலையாக கிடச்சதுனால நான் ஒரே இலையிலே வந்து எல்லாத்தையுமே வந்து இது மாதிரி மடக்கி கட்டிட போகிறேன். உங்களுக்கு இது மாதிரி பெரிய இலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன இலையை வச்சு கூட மடித்து இது மாதிரி நீங்கள் இலையை வந்து மீன் வச்சு கட்டி எடுத்துக்கோங்க. நம்ம மீன் வறுத்த அதே தோசைக்கல்ல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட்டி வச்சுருக்க அந்த மீனை வந்து இதில் வச்சிடலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே வேக விடுங்க. 5 மினிட்ஸ் வந்து ஆகிடுச்சு. வாங்க இப்போ வந்து இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டுடலாம். இது பெரிய இலையாக இருக்கிறதுனால பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். இது மாதிரி அனதர் சைடும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஆகட்டும். 5 மினிட்ஸ் வந்து ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம இலையை வந்து பிரிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் இந்த மீன் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அந்த மசாலாவும் வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் நம்மளோட மீன் வந்து அந்த மசாலாவில் நல்லா வந்து மேலே ஒட்டி வந்திருக்கு. இப்போ வாங்க இது எப்படி இருக்குன்னு